ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போவும் பிள்ளைங்க கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் என் கையில் ஒரு A4 ஷீட் இருக்குது. இந்த PDF இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல வந்துட்டேன். நான் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொன்னால், இப்போ என்னுடைய வீடியோஸ் நிறைய பேர் நீங்கள் நான் போடுற மெட்டீரியல் நான் குரூப்பில் போடுறேன். சில பேர் யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, பிரதர் அந்த PDF எங்களுக்கு அனுப்புங்க, பிரதர் எங்களுக்கு PDF நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கும் இந்த சோஷியல் மீடியா காரியங்கள் எனக்கு நிறைய அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் எந்த மெட்டீரியல் நான் போடுறேன்னா அந்த வீடியோவுக்கு கீழேயே நீங்கள் அந்த வீடியோ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வியூஸ்ன்னு இருக்கும், பக்கத்தில் எப்போ அப்லோட் பண்ணது, 1 year before, 2 years before அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் MORE மோர் அப்படின்னு எழுதியிருக்கும். ஓகேங்களா? உங்கள் மொபைல் எப்படி இருக்குன்னு தெரில, என்னுடைய மொபைலில் இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அந்த வீடியோ கீழேயே MORE மோர்னு போயிருக்கும். அதை நீங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அந்த மோர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே கீழே அப்படியே ஓப்பன் ஆகும். அந்த கீழே ஓப்பன் ஆகும்போது 2 லிங்க் இருக்கும். நான் எல்லா வீடியோலையுமே அந்த 2 லிங்க் நான் அட்டாச் பண்ணுறேன். அதை ஃபஸ்ட்டில் லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஏன்னா அதிலே போட்டிருக்கோம், நான் ஏற்கனவே இந்த ஸ்க்ரீன்லேயே நான் போடுறேன். நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகணும்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, புதுசாக இப்போ கீழே 2வது ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த லிங்க்கில் என்ன இருக்குன்னு சொன்னால், நான் எந்த மெட்டீரியல் நான் கொடுக்குறேனோ இந்த வீடியோவில் அந்த மெட்டீரியலுடைய PDF நான் இப்போ நான் ஒரு 2-3 மெசேஜுக்கு நான் 2-3 வீடியோவுக்கு முன்னாடியிலேருந்து நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 30 PDF நான் வச்சுருக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, இது இப்போ பழைய வீடியோஸும் நான் எந்தெந்த வீடியோஸில் PDF இந்த மாதிரி நான் கொடுக்குறேனோ, இந்த படங்கள் நான் கொடுக்குறேனோ, அந்த கீழே இருக்கிற அந்த 2வது லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் அது டவுன்லோட் ஆகிடும். அதனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பணுன்ற அவசியம் இல்லை. அதை நான் உங்களுடைய வசதிக்காக நான் அதை செய்து கொடுக்குறேன். அதனால் நீங்கள் என்னுடைய எந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலும், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு சில வீடியோஸில் நான் PDF கொடுக்குறேன், ஒரு சில வீடியோஸில் PDF இருக்காது. சில கேம்ஸில் நம்ம பிள்ளைங்களை விளையாட வைக்கிற கேம்ஸில் அதில் PDF இருக்காது. அதில் இந்த மாதிரி படங்கள் இருக்காது. வேறு ஏதாவது கேமாக இருக்கும், பிள்ளைங்களை நிற்க வச்சு செய்கிற கேமாக இருக்கும், இல்லை ஓட வச்சு செய்கிற கேமாக இருக்கும், அப்படி ஏதாவது தேட வைக்க அந்த மாதிரி ஏதாவது கேம் இருக்குன்னு சொன்னால் அதில் PDF இருக்காது. ஆனால் நான் எந்தெந்த வீடியோவில் நான் PDF இந்த மாதிரி நான் அதை காட்டுறேனோ அந்த PDF உடைய லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆவீங்க. அதிலே போட்டிருப்பேன் மேலேயே. 2வது லிங்க்கில் PDFனு போட்டிருப்பேன் பக்கத்துலேயே. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். PDFனு பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ளூ கலரில் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் எந்த மெட்டீரியல் கொடுக்குறேனோ உங்கள் மொபைலில் அது டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இன்றைக்கி நம்ம விஷயத்துக்கு போவோம். ஓகே, பிள்ளைங்கக்கிட்டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த படத்தை நீங்கள் இப்படி காட்ட போகிறீங்க. காட்டிட்டு, பிள்ளைங்களா நீங்கள் பாருங்கள் என்ன தெரியுது உங்களுக்கு, யாருக்கு இன்னைக்கு கண்ணு நல்லா தெரியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சர் நீங்கள் காட்டணும். ஏன்னா இதில் ஃபைண்ட் த அனிமல்னு போட்டிருக்குது. ஒருவேளை நீங்கள் இதை மறைச்சிருங்க, இல்லைன்னா இது வரைக்கும் நீங்கள் இந்த மனுஷனுடைய தாடி கீழே வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இது பார்த்துட்டு ஒருவேளை பிள்ளைங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதனால் இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுலேயும் 2 பாக்ஸ் இருக்கும். அந்த 2 பாக்ஸில் நடுவில் நம்ம விரல் வச்சா 2 பாக்ஸுமே ஒரே கலரில் தெரியும். ஆனால் மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலரில் இருக்கும். நடுவில் விரல் வச்சா 2மே ஒரே கலரில் தெரியும். அதில் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல மாட்டேன். என்னன்னா, அதில் சில வேர்ட்ஸ் இருக்கும். அந்த PDFல வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அதை பசங்க படிச்சுட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதனால் நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதில் இருக்க வேர்ட்ஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு மறைச்சிருங்க, இல்லை ஸ்கெட்ச் பெனை வச்சு நீங்கள் இதை மறைச்சிருங்க. ஓகே, இதை பிள்ளைங்ககிட்ட காட்டிட்டு, பிள்ளைங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னோடனே எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ ஒரு அங்கிள் பாவம் சோகமாக இருக்கிறாரு, ரொம்ப துக்கமாக இருக்கிறாரு, வேதனையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, இல்லையே எனக்கு அப்படி தெரியலையே, எனக்கு வேற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இப்படி நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி பார்த்துட்டு, இல்லையே எனக்கு அப்படி தெரியலையே, எனக்கு வேற மாதிரி தெரியுது அப்படின்னோடனே, என்னடா சொல்கிறாருந்தானே, இவருக்கு வேற மாதிரி தெரியுதாமே
அப்படின்னா இல்லை, எங்களுக்கு ஒரு அங்கிள் வந்து கேப் போட்டிருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது, ஒரு தாத்தா சோகமாக இருக்க மாதிரி தெரியுது. இல்லை எனக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைங்க கிட்ட. சொன்ன பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அப்படியா சரி, இப்போ நீங்கள் நான் பார்க்குறத நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா? என்னடா அவங்க சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு குழந்தை நீங்கள் முன்னாடி கூப்பிடுங்க, ஒரு பொண்ணையோ பையனோ முன்னாடி கூப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிக்சரை அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? இப்படி வைக்கணும் நீ. ஓகே, மேலே நீ இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நீ பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியுதுன்னு பாரு. ஓகேங்களா? இப்படி கூட நீங்கள் பண்ணி காட்டலாம். ஆக்சுவலாக என்னன்னா, இந்த பிக்சர் வந்து ஒரு மனுஷன் சோகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இதை வந்து நீங்கள் அப்படியே திருப்பி நீங்கள் வச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு நாய்க்குட்டி வந்து ஒரு எலும்பை கடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா? இதுதான் வந்து இதில் ட்ரிக்கு. ஓகே, பிள்ளைங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிள்ளைங்க இதுதான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது தலைகீழ இருக்கிறதுனால நீங்கள் எதை பார்க்குறீங்க, நாய் வந்து வாயில் எலும்பு வச்சிருக்க மாதிரி 2 கையை வச்சு இப்படி வாயில் இருந்து இப்படி சரி காலை வச்சு எலும்பை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்போ நீங்கள் ஒரு குழந்தைய கூப்பிட்டு நீ இப்போ என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்படி காட்டினீங்கன்னா, ஆமாம் இவருங்க இப்படி இப்படி பார்த்தா எப்படி இருக்கு, ஆமாம் நாயை எலும்பு பிடிச்சிருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, மனுஷன் மாதிரி தெரியுது. உனக்கு என்ன தெரியுது, நாய் மாதிரி தெரியுது. அப்படி நீங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு பிள்ளையாக நீங்கள் கூப்பிடலாம். இல்லை உங்கள் சண்டே கிளாஸில் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம முன்னாடி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இருந்தால் இது ஃபுல்லாக சண்டே கிளாஸ் ஃபுல்லாக இதுலேயே போயிடும். அதனால நீங்கள் என்ன பிள்ளைங்கள்கிட்ட நம்ம சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, இதில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல போகிற கான்செப்ட் என்னன்னு சொன்னால், see your point of view is different from my point of view. நீங்கள் பார்த்த படம் வேற, நான் பார்த்த படம் வேற, ஆனால் பேப்பர் ஒன்று தான். எப்படின்னா, நீங்கள் பார்த்த ஆங்கிள் வேற, நான் பார்த்த ஆங்கிள் வேற. அங்கே தான் பிரச்சனைக்கு நிறைய இடத்துல தம்பி தங்கச்சி நீ என்ன நினைக்கிறன்னா, ஐயோ பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாழ்க்கையில் நினைக்கிற. பாருங்க, நான் எப்பவுமே நான் சொல்லும்பொழுது நான் சொல்லுகிற காரியங்கள் பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், உங்களுக்கும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனை துக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. பாருங்கள், இவர் எவ்வளோ சோகமாக இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது வாழ்க்கையில். பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு அது என்னுடைய ஆங்கிளில் நான் பார்க்குறேன். ஒரு மனுஷனா அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அந்த பிரச்சனை எப்போ மாறும்னு சொன்னால், when you change your angle of view, நீங்கள் பார்க்குற அந்த ஆங்கிளை நீங்கள் மாற்றினீங்கனாலே உங்கள் பிரச்சனை மாறிடும். ஓகேங்களா? அப்போ எனக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் சோகமாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் எனக்கு அப்படி தெரியல, எனக்கு வேற மாதிரி தெரியுது. சரி, அப்போ நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் வர பிரச்சனைகள், போராட்டங்களை நான் நன்மையாக எப்படி பார்க்கறது, நன்மையாக எப்படி மாற்றுறது? ஒரே ஒரு இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இதை பற்றி நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை வெளிப்படுத்துகிறார். நான் நிச்சயமாக நான் சொல்ல போகிறேன் பாருங்களேன். அந்த வசனத்தை நான் சொன்ன பிறகு, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிறகு நிச்சயமாக நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க. பிரதர், எத்தனையோ வருஷமாக இந்த வசனத்தை நான் படிச்சிருக்கேன், ஆனால் இன்றைக்கி தான் இந்த வசனத்தோடைய உண்மையான அர்த்தம் எனக்கு புரிஞ்சுதுன்னு 2 வசனம் நான் சொல்ல போகிறேன். நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புவீங்களா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? என்ன பிரதர் தீர்க்கதரிசி ஆகிட்டீங்களான்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். நம்ம வாசிக்க போகிறது 7ஆம் வசனம் தான். எபேசியர் 2:5 நீங்கள் பிள்ளைங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லித்தரதுக்கு நான் இன்னொரு வசனம் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? அது கூட நீங்கள் மனப்பாட வசனம். ஆனால் இதுதான் அப்ளிகேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எபேசியர் 2:5 வாசிக்கிறேன். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், நம்ம என்ன பண்ணார், அவரு கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபை, ஆண்டோடைய கிருபை தான் என்ன ரட்சி. நான் செஞ்ச நல்ல காரியமோ செய்கிற புண்ணியமோ இல்லை இல்லை இல்லை, அவருடைய கிருபை என்னை ரட்சித்தது. ஓகேங்களா? 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. 7ஆம் வசனம் நல்லா நீங்க கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, இங்கதான் முக்கியமான விஷயம், இந்த கடைசி வார்த்தையில் நீங்க கவனிங்க, உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நல்லா நீங்க கவனிங்க,
உன்னதங்களில், இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிங்க, உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அக்கிரமத்துல இருந்தேன், பாவத்துல இருந்தேன், பொய் சொல்லிட்டு இருந்தேன், திருடிட்டு இருந்தேன், சண்டை போட்டுட்டு இருந்தேன், அப்பா அம்மா கீழ்ப்படியாம இருந்தேன், அக்கிரமத்துல இருந்தேன். ஆனா அவர் கிருபையா என்னை ரட்சித்தார். அவர் கிருபையா, அவர் தயவா என்னை ரட்சித்து என்னை அவர் பிள்ளையா ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் என்னை எங்க உட்கார வச்சாரு? அவரோடு கூட உன்னதங்களில். நீ கீழே இருந்து பார்க்கும்போது நீ வேற பார்த்த தம்பி தங்கச்சி, நீ கீழே இருந்து நீ பார்த்த பிக்சரே வேற. இன்னைக்கு நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்து நம்ம பார்க்குற ஒரு நம்ம வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்குற பிக்சரை வந்து, ஐயோ என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, ஐயோ என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, ஐயோ என் வாழ்க்கையில இது இல்லை, ஐயோ அது இல்லை, குறைவை தான் நீங்க பார்த்துருக்கீங்க. ஏன்னா நீங்க மனுஷனா பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு மனுஷிகத்தில் நீங்க பார்க்குறீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையுடைய அர்த்தம் எப்போ தெரியுமா உங்களுக்கு தெரியும்? உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிற காரியங்கள் எப்போ தெரியுமா உங்களுக்கு தெரியும்? அவர் என்ன பண்றாரு? என்னை எழுப்புறாரு. அங்கிருந்து எழுப்பி நீ இங்க வந்து நீ பார்த்த போது என்டையர் பிக்சரே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதே படம் தான், ஆனா அங்கிருந்து நீ பார்க்கும்போது வேற இருந்துச்சு, இங்க வந்து நீ பார்க்கும்போது வேறையாச்சு. எப்படி தம்பி தங்கச்சி? அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? நான் இந்த உலகத்துல வாழ்றேன்னா அது என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய லட்சியம் என்ன? என்னுடைய கோல் என்ன? நான் என்ன செய்யணும்? எங்க போகணும் தெரியாம இருந்தது. ஆனா அவர் என்ன பண்ணாரு? நான் ரட்சித்து அவரோடு கூட உட்கார வச்ச பிறகுதான், இங்க நீ மேல வந்து என் கூட நின்ன பிறகுதான் உனக்கு தெரியுது, என்டையர் பிக்சர் இஸ் டிஃப்ரெண்ட். இப்ப புரியுதா இந்த வசனத்துடைய அர்த்தம்? உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஓகேங்களா? இன்னும் ஒரு வசனத்தை சொல்லித்தரேன். இப்ப பாருங்க, நீங்க கைத்தட்டி அல்லேலூயான்னு சொல்ல போறீங்க. ஓகே, பிலிப்பியர் 2:5. அப்படி உட்காரும் போது எனக்கு என்ன கிடைச்சது? அப்படி உட்கார்ந்து அவர் என்ன அக்கிரமம் ரட்சித்தாரு, கிருபையினால் ரட்சித்து, தயவினால் ரட்சித்தாரு, தூக்கிட்டாரு, என்னை பாவத்துல இருந்து தூக்கிட்டாரு, அவர் கூட உட்கார வச்சார். அப்படி உட்கார்ந்ததுனால எனக்கு நடந்தது என்ன? எனக்கு கிடைத்தது என்ன? பிலிப்பியர் 2:5. இதுவும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம். வெரி வெரி பவர்ஃபுல் வர்ஸ். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ ஆண்டவரோடு கூட நான் உட்காரும் பொழுது என்னுடைய சிந்தை எப்படி மாறணும்? எப்படி மாறணும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அப்ப ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு பிரச்சனையை? அப்ப ஆண்டவர் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது ஐயோ பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாரா? இல்லைங்க, அந்த பிரச்சனையை மாத்துறதுக்கு அவர்கிட்ட வல்லமை இருக்குது. அப்போ அவருடைய சிந்தை, கர்த்தர் எப்படி சிந்திக்கிறாருன்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா இப்ப அவரோட கூட உட்கார வச்சுட்டாரு என்ன, அவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன். அவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது நீங்க யோசித்து பாருங்க, பெரிய கோடீஸ்வரன் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கார், பெரிய கோடீஸ்வரன், நிறைய பணம் பொருள் எல்லாமே இருக்கு. அவரு உங்க கூட ஃப்ரெண்டா இருக்காருன்னு வச்சோம். அவர் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. எப்படி ஆயிட்டீங்க? அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து அவர் கூப்பிட்டு, பாப்பா என் கூட வந்து உட்கார கார்ல. அப்படி உட்காரும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு நீங்க பக்கத்துல உட்காருறீங்க. கார்ல, அவ்வளோ பெரிய பெரிய கார்ல, நல்லா லக்ஸூரியஸ் கார்ல அவர் கூட நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆமாம் சார், அந்த ரோடு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடையில் போய் நம்ம 2 பேரும் சமோசா பஜ்ஜி சாப்பிட்டு டீ குடிக்கலான்னு சொல்லுவீங்களா? ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நான். அவ்வளோ பெரிய பணக்காரர், கோடீஸ்வரன், அவ்வளோ பெரிய காரில் அவர்கிட்ட நீங்கள் வாங்க, அந்த ரோட் சைடில் ஒரு டீ கடை, ஒரு சாக்கடை இருக்குது, அந்த சாக்கடை பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீயில் வந்து ஈயெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கோம், பஜ்ஜி இருக்கும், அந்த பஜ்ஜி அந்த கடையில் போய் சாப்பிட்லான்னு அவர்கிட்ட நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? இல்லை. ஏன்னா அவர் எப்படி சிந்திப்பார்னு உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட மாட்டான். அவனுடைய மைண்டில் எப்படி இருக்கும்? 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடணும், நல்லா பெரிய ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடணும், காஸ்ட்லி சூப்பர் ஃபுட்டாக நம்ம சாப்பிடணும், பெரிய இடத்துக்கு போகணும். அப்படிப்பட்ட சிந்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கூட உட்காந்துருக்கிற, நான் யோசிக்கிற மாதிரி நீ யோசி. நான் யோசிக்கணும், நீ என்ன சீப்பா நீ யோசிக்காத, சில்லறத்தனமா யோசிக்காத. நான் எப்படி பார்க்குறேன் பாரு லைஃப்பை. நீ பார்த்ததெல்லாம் இதுதான் உன் வாழ்க்கை. நீ பார்த்ததெல்லாம் சோகமான வாழ்க்கை, துக்கமான வாழ்க்கை, கண்ணீரான வாழ்க்கை, அழுக்கான வாழ்க்கை. ஆனால் நான் பார்த்தது எப்படி உன்னுடைய வாழ்க்கையை? உன்னை போஷிக்கிற வாழ்க்கை. பாரு, அழகா உட்காந்து அந்த நாய் சாப்பிட்டுட்டு இருக்குது. சாப்பிட்டு முடிச்சிருச்சு எல்லாத்தையும், வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்குது. நல்லா நீங்கள் கவனிங்க. அப்போ எனக்குள்ள இருக்கிற சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே என்னிலும் இருக்கிற, உங்களிலும் இருக்கிற தம்பி தங்கச்சி,
கஷ்டத்தோடு இருக்கிறியா, கண்ணீரோடு கூட இருக்கிறியா, வேதனையோடு கூட இருக்கிறியா, வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுறியா, என்னடா அது வாழ்க்கை துக்கமாக இருக்குது, வாழ்க்கையில் சந்தோஷமாக நினைக்கிறியா? பிரச்சனை உன் வாழ்க்கையில் இல்லை, பிரச்சனை உன்னுடைய சிந்தனையில் தான் இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா நீ உட்கார ஆரம்பிச்சிட்டனா, நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டனா, அவரோடு கூட பேச ஆரம்பிச்சிட்டனா, நீ உன்னுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக நீ பார்ப்பேன். அதுதான் வித்தியாசமாக பார்க்கறது இல்லை, அதுதான் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம். அப்போ இன்னைக்கு உனக்குள்ளே என்ன சிந்தனை இருக்குது? என்ன சிந்தனை உனக்குள்ளே இருக்குது? சாதாரண உலக பிரகாரமாக பார்க்க போறியா, இல்லை இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையே, அந்த சிந்தை உனக்குள்ளே இருந்து அதன்படி யோசித்து அந்த ஆங்கிளில் நீ அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ அப்படி நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே உன் வாழ்க்கையே மாறிடும், உன்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும், நீ பேசுகிற விதமே மாறிடும், நீ செய்கிற விதமே மாறிடும். நிச்சயமாகவே இது பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிரதர் சண்டே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு லெசன் இது. நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், இந்த கேமை நீங்கள் சொல்லுங்கள். நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள், இது ஒன்றுமே கிடையாது, வெறும் ஒரு பேப்பர் தான் இது. A4 ஷீட்டில் ஒரு 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 படம் இருக்குது, அவ்வளோதான். அது கூட பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். ஆனால் அதை வைத்து கூட நீங்கள் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்த முடியும். பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே உறுதியாய் நிற்கும்படியாய், அவர்கள் உற்சாகப்படுத்தும்படியாய், ஆவிக்குரிய ரீதியில் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதனால் யூ டோன்ட் பிலீவ் இன் த டூல்ஸ், யூ பிலீவ் இன் காட். இந்த காரியங்களை இந்த பிடிஎஃப் நம்மளாம் யூஸ் பண்ணுறோம், கேம்ஸ் யூஸ் பண்ணுறோம், பசில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது நம்முடைய டார்கெட் அல்ல. இந்த டார்கெட் அவர் தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் கோல். அதனால் ஜோம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.